பொன்னம்பலமேட்டில் ஜோதியாய் காட்சி தரும் சபரிவாசனை காண தயாராகும் நாள் இது. மண்டல விரதமேற்று மணிகண்டனை காணும் பக்தர்களுக்கு புனித தவக்காலம் தொடங்கிய நாள் இது. இதய கூட்டுக்குள் இருமுடி பிரியனை நிலைநிறுத்தி துளசிமணி மாலை அணிந்து எண்ணம் செயல் எல்லாவற்றிலும் ஹரிஹரசுதனை கலந்ததாய் கருதும் நாள் இது. உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் விரதத்தை தொடங்கி மகர ஜோதி தரிசனத்திற்காக லட்சக்கணக்கானோர் சென்று வருகின்றனர். 41 நாள்கள் முதல் 48 நாள்கள் வரையிலான காலத்தையே ஒரு மண்டலம் என வரையறுக்கப்படுவதுண்டு. அந்த வகையில் ஒரு மண்டல விரதம் இருக்கும் பக்தர்கள் காம குரோத செயல்களை ஒதுக்கி அனுதினமும் ஐயப்பனை வழிபட வேண்டும் மற்றும் மாலையில் நீராடி பம்பா வாசனுக்கு பூஜைகள் செய்து சரணம் பாட வேண்டும். அதே வேளையில் தாங்கள் செய்யும் வேலைக்கு ஏற்பவும் விரதம் இருந்து கொள்ளலாம். மாலை அணிந்தாலும் தங்கள் தொழிலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் மேற்கொள்ளலாம் என்கிறார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலின் தலைமை குருக்களான ராஜாராம். விரதங்கிறது என்னன்னாக்க மது, மாம்சம், மங்கை இது 3 அவாய்ட் பண்ணுவாங்க. எந்த லக்ஸூரி திங்ஸ் எல்லாம் டோட்டலி அவாய்ட் பண்ணோம். இப்போ சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் யூனிஃபார்ம் போட்டுன்னு போனீங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு போகணும், ஷூ போட்டுன்னு போகணும் அப்படின்னு இருந்ததுனாக்க அதை தயவு செய்து அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருந்துக்கங்க. நான் சபரிமலைக்கு போயிருக்கேன், வெறுங்காலில் போய் நான் காலில் கட் பண்ணிலாம் வர வேண்டாம். ஷூ போட்டுன்னு போங்க, தப்பே ஒன்றும் கிடையாது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷூ கட்டிட்டு மாலை குளிச்சுட்டு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்துக்கங்க. பந்தலராஜனை காண பக்தியுடன் விரதம் இருக்கும் இந்த நாள்களில் உடலும் உள்ளமும் மிக பெரிய மாற்றத்தை காண்பதாக கூறுகிறார் ஐயப்ப பக்தர் ஒருவர். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துடணும், குளிச்சது ஒரு பூஜை போட்டுடணும். பூஜை போடுறதுக்குன்னா அந்த மனம் சஞ்சலப்படாத இருக்கிறதுக்காக பூஜை சாமி. மறுபடியும் ஈவினிங்கும் அதே மாதிரி ஒரு குளியல் போட்டுடணும். மத்தியானத்தில் தூங்கக்கூடாது. அளவான தூக்கம், அளவான சாப்பாடு. அதனால் இதை 48 நாள் பழக்கணும்னா அந்த 48 நாள் ஒரு வருஷத்துக்கு உண்டான எனர்ஜி உங்களுக்கு கொடுத்துரும். விரதம் இருந்து புனித பயணத்தை தொடங்குவோ சபரிமலையில் கூட்ட நெரிசலில் தவிக்காத வகையில் தவறாமல் ஆன்லைனில் புக்கிங் செய்வது அவசியமாகும். அதிலும் இந்த ஆண்டு முதல் மகரவிளக்கு சீசனுக்கு நேரடி ஸ்பாட் புக்கிங் வசதி மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் பம்பை, எருமேலி, பீர்மேடு ஆகிய பகுதிகளில் ஸ்பாட் புக்கிங் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் ஒரு நாளைக்கு 10,000 பக்தர்கள் புக்கிங் செய்து கோவிலுக்குள் 70,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தர்மசாஸ்தா கோவில் நிர்வாகம் தரப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே வேளையில் பக்தர்கள் பத்திரமாக வந்து கூட்ட நெரிசலில் சிக்காமல் ஐயனை வணங்கி அருள் பெறுமாறு கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நெய் அபிஷேக பிரியன், சபரிகிரீசன், வன்புலி வாகனன், வாவரின் தோழன், மகிழ்ச்சியை வதம் செய்த மணிகண்டனை என்னும் மகத்தான காலம் தொடங்கியது இன்று.